السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் அல் கிராஅத்துல் வாலிஹா அல் ஜுஸ்உல் அவ்வலிலே 45வது பாடத்திலே இருக்கின்றோம். இன்றைய பாடமாகிறது முன் சென்ற பாடத்தினுடைய ஒரு பயிற்சியாகத்தான் இந்த பாடம் அமையப் போகிறது. அதுபோல இந்த நம்மளுடைய இந்த சேவைகள் எவ்வித தொய்வுமின்றி நடைபெறுவதற்காக முதலாவதாக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். இங்கு தன்னுடைய நன்கொடைகளை இன்னும் அன்பளிப்புகளை செலுத்த நாடுபவர்களுக்காக இங்கு அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக தங்களுடைய அன்பளிப்புகளை நன்கொடைகளை கொடுங்கள். அதே போல இங்கு கியூஆர் கோடு கொடுக்கப்பட்டுள்ளது. இதனையும் ஸ்கேன் செய்து தாங்கள் தங்களுடைய அன்பளிப்புகளை நன்கொடைகளை அனுப்பலாம். இன்றைய பாடத்தினுடைய பாடச் சுருக்கம் என்னவென்று சொன்னால், முழுவதுமாக பயிற்சி. நான் முன்பே சொன்னது போன்று முழுவதுமாக பயிற்சி தான் இருக்க போகிறது. எந்த பயிற்சி என்று சொன்னால், முதலாவதாக ஃபியால்களினுடைய பயிற்சி. இந்த பாடத்திலே வந்த ஒரு சில புதிய ஃபியால்களினுடைய பயிற்சியை இந்த பாடத்திலே கொடுப்பார்கள். அந்த ஃபியால்களினுடைய மாதி முலாரி இவைகளினுடைய பயிற்சி வரும். இதற்கு அடுத்ததாக விடுபட்ட ஒரு சில வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த வாக்கியங்களிலே சில வார்த்தைகள் விடுபட்டு இருக்கின்றன. அந்த வார்த்தைகளை இணைத்து சில சமயம் ஒரு வார்த்தை மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த வார்த்தையோடு மற்றொரு வார்த்தையை இணைத்து வாக்கியமாக ஆக்க வேண்டும். ஒரு சில சமயம் வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டு ஓரிரு வார்த்தைகள் விடப்பட்டிருக்கும். அவ்விடத்திலே அந்த வார்த்தையை நிரப்பி வாக்கியத்தை முழுமைப்படுத்த வேண்டும். ஆக விடுபட்ட வார்த்தையை அமைப்பது. மூன்றாவதாக முஹாதசா, இரண்டு நபர்களுக்கு நடுவில் பேச்சுவார்த்தை நடப்பது போன்ற ஒரு பாவனையில் முஹாதசா என்பதை அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மூன்று தான் இன்றைய தம்ரீன். இந்த மூன்று பயிற்சிகளை தான் இன்று நாம் பாடத்திலே பார்க்க போகிறோம். சரி, வாருங்கள் பாடத்திற்குள் நாம் செல்வோம். தம்ரீன் 1. முதலாவது தம்ரீன். தொலஅ, உதித்தது. தொலா என்றால் உதித்தது. யத்துலுஉ, உதிக்கிறது. தொலா என்பது ஃபியாலே மாதியாக இருக்கிறது. யத்துலுஉ என்பது முலாரியான ஃபியாலாக இருக்கிறது. அடுத்து சால. சால என்றால் ஓடியது. இதனுடைய மாதி எவ்வாறு வரும்? சால என்பதாக வரும். சால, ஓடியது. இதனுடைய முலாரி யசீலு, ஓடுகிறது. அகத. அகத என்று சொன்னால் பிடித்தான். இது மாதியான ஃபியாலாக இருக்கிறது. யஹுது, பிடிக்கிறான். அவன் ஒரு ஆண், பிடிக்கிறான். தஈப, அவன் ஒரு ஆண், அவன் ஒரு ஆண், களைப்படைந்தான். யத்அபு, அவன் ஒரு ஆண் களைப்படைவான் அல்லது களைப்படைகிறான். தாப, கரைந்தது, கரைந்தான். யதூபு, கரைகிறது. வலஅ, வைத்தான். இதனுடைய முலாரி எவ்வாறு வரும்? யலஅ, அவன் ஒரு ஆண் வைக்கிறான். கதஅ, அவன் ஒரு ஆண் துண்டித்தான்.
இதனுடைய முல்லாரி யக்தாஉ, அவன் ஒரு ஆண் துண்டிக்கிறான். அஸர, அவன் ஒரு ஆண் பிழிந்தான். யஸிரு, அவன் ஒரு ஆண் பிழிகிறான். ஷஅர, அவன் ஒரு ஆண் உணர்ந்தான். யஷ்உரு, அவன் ஒரு ஆண் உணருகிறான். ஆக இந்த முதலாவது தம்ரீன் ஆகிறது முழுவதுமாக இந்த ஃபியால்களை வைத்து அதனுடைய மாதி முலாரியை மட்டும் முசன்னிஃப் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இதிலிருந்து நாம் மாலியினுடைய வாஹித், அதுவும் முதக்கரை மட்டும்தான் கூறியிருக்கிறார்கள். மாலி முலாரியிலே முதக்கர் காயிப் முதக்கரை மட்டும்தான் கூறப்பட்டுள்ளது. இதற்கு பின்பாக வரக்கூடிய ஹாதிருடைய சீகாவாக இருக்கட்டும், முஅன்னஸிலே உள்ள காயிப் வாஹித் காயிப் ஹாதிருடைய சீகாக்களாக இருக்கட்டும், முத்தக்கல்லிமுடைய சீகா, அம்ரு, நஹி, இவைகளை நாம இதிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இதற்கு முன் சென்ற பாடங்களிலே எவ்வாறு எடுக்க வேண்டும் என்பதை எல்லாம் பார்த்து விட்டோம். எனவே நாம் முயற்சி செய்து இதனுடைய அம்ரு நஹியை எடுத்து நாம் பயிற்சி பெற வேண்டும். அடுத்ததாக இரண்டாவது தம்ரீன், தம்ரீன் 2. இங்கு நாம் பார்த்தோம் என்று சொன்னால் வார்த்தைகள், சில வார்த்தைகள் விடுபட்டுள்ளன. ஒரு வார்த்தை மட்டும் கொடுக்கப்பட்டுள்ளது. இன்னொரு வார்த்தையை இணைத்து வாக்கியத்தை வாக்கியமாக ஆக்க வேண்டும். இங்கு பார்த்தோம் என்று சொன்னால் இங்கு ஒரு வார்த்தை இணைத்து இந்த வாக்கியத்தை முழுமையாக்க வேண்டும். இதுதான் இன்றைய இந்த இரண்டாவது தம்ரீனுடைய சுருக்கம். சரி, வாருங்கள் பார்ப்போம். தம்ரீன் 2, இரண்டாவது தம்ரீன். முதலாவதாக ஷம்ஸ் என்பதாக முன்னால் இருந்தது. அதற்கு முன்பாக தொலாஅத் என்ற வார்த்தையை நீக்க வேண்டும். தொலாஅத்தி ஷம்சு, சூரியன் உதயமானது. தொலாஅத் என்பது ஃபியாலே மாலியாக இருக்கிறது. தொலாஅ யத்துலுஉ, இது ஹாதிர் வாஹித், காயிப் வாஹித் முஅன்னஸை குறிக்கக்கூடிய சீகா. இந்த த என்பது அந்த முஅன்னஸை குறிக்கக்கூடிய தா. தொலாஅ என்ற ஃபியால், தொலாஅத் என்ற ஃபியால், அஷ்ஷம்ஸ் என்பது இதனுடைய ஃபாயிலாக இருக்கிறது. அஷ்ஷம்சு தாலிஅத்துன், சூரியனாகிறது உயரமாக கூடியதாக இருக்கிறது, உதயமாக கூடியதாக இருக்கிறது, அல்லது உயரமாக கூடியதாக இருக்கிறது. தொலா என்பதைக்கு இரண்டு அர்த்தமும் வரும், உயரமாகுதல், உதயமாகுதல். அஷ்ஷம்சு தாலிஅத்துன், சூரியனாகிறது உயரமாக கூடியதாக இருக்கிறது. அஷ்ஷம்ஸ் என்பது முபுததா, தாலிஅத்துன் என்பது ஹபர். ஹாமிதுன் தஅபானுன், ஹாமிதாகிறவன் களைப்படைந்தவனாக இருக்கிறான். இது ஹாமித் என்பது முபததா, தஅபானுன் என்பது ஹபர், அல்லது ஹாமித் என்பது மௌசூப், தஅபானுன் என்பது சிஃபத். இந்த இரண்டு தர்கீவுகளும் இவ்விடத்திலே நம்மால் வைக்க இயலும். அடுத்ததாக ذَابَ சுக்கரு, அந்த சர்க்கரை குறைந்தது. ذَابَ என்பது ஃபியாலே மாலியாக இருக்கிறது. காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. அசுக்கரு என்பது இதனுடைய ஃபாயிலாக இருக்கிறது. சாலல் அரகு, வேர்வை வடிந்தது, ஓடியது. சால என்பது ஃபியாலே மாலியாக இருக்கிறது. காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. அல் அரகு என்பது ஃபாயிலாக இருக்கிறது. அன்தி ذكيயத்துன், நீ ஒரு பெண் அறிவாளியாக இருக்கிறாய். அன்தி என்பது முபததா, ذكيயத்துன் ஹபர். அன தஅபானுன் பில் ஹர்ரி, நான் அந்த உஷ்ணத்தின் காரணமாக, உஷ்ணத்தை கொண்டு களைப்படைந்தவனாக இருக்கிறேன்.
இந்த பா என்பதுக்கு சபபுடைய அர்த்தம் வைத்தால் சரியாக இருக்கும். அன முபுததா தஅபானுன் ஹபர் பி ஜார் அல் ஹர்ரி என்பது மஜ்ரூர். ஜார் மஜ்ரூர் தஅல்லுக் தஅபான் என்பதுல தஅல்லுக். அன்த நீ தஅபானுன் நீ களைப்படைந்தவனாக இருக்கிறாய். பில் ஹர்ரி அந்த உஷ்ணத்தின் காரணமாக நீ ஒரு ஆண் களைப்படைந்தவனாக இருக்கிறாய். அந்த முபுததா தஅபானுன் ஹபர் பி ஜார் அல் ஹர்ரி மஜ்ரூர் ஜார் மஜ்ரூர் தஅல்லுக் தஅபான் என்பதில். அன்டி தஅபானத்துன் பில் ஹர்ரி நீ ஒரு பெண் அந்த உஷ்ணத்தின் காரணமாக களைப்படைந்தவளாக இருக்கிறாய். அன்டி முபுததா தஅபானத்துன் ஹபர் பி ஜார் அல் ஹர்ரி மஜ்ரூர். ஜார் மஜ்ரூர் தஅல்லுக் தஅபானத்துன் என்பதிலே. ஹுவ தஅபானுன் பில் ஹர்ரி அவன் அந்த சூட்டை கொண்டு களைப்படைந்தான். ஹுவ என்பது முபுததா தஅபானுன் ஹபர் பி ஜார் அல் ஹர்ரி மஜ்ரூர் ஜார் மஜ்ரூர் தஅல்லுக் தஅபான் என்பதிலே. ஹிய தஅபானத்துன் பில் ஹர்ரி அவள் அந்த உஷ்ணத்தின் காரணமாக களைப்படைந்தாள். ஹிய முபுததா தஅபானத்துன் ஹபர் பி ஜார் அல் ஹர்ரி மஜ்ரூர் ஜார் மஜ்ரூர் தஅல்லுக் தஅபானத்துன் என்பதில. ஹாமிதுன் தஅபானுன் பில் ஹர்ரி ஹாமிதாகிறவன் தஅபானுன் களைப்படைந்தவனாக இருக்குகிறான். பில் ஹர்ரி அந்த சூட்டின் காரணமாக களைப்படைந்தவனாக இருக்குகிறான். ஹாமித் முபுததா தஅபானுன் ஹபர் பி ஜார் அல் ஹர்ரி மஜ்ரூர் ஜார் மஜ்ரூர் தஅல்லுக் தஅபான் என்பதில். ஆக இப்பொழுது இரண்டாவது தம்ரீனை நாம் முடித்து விட்டோம். 2 தம்ரீன்கள் முடிவடைந்தன. மூன்றாவது தம்ரீன் ஆகிறது முஹாதசா 2 நபர்களுக்கு நடுவிலே பேச்சு நடப்பதை போன்று. தம்ரீன் 3 மூன்றாவது தம்ரீன் மூன்றாவது பயிற்சி. முஹாதசத்துன் 2 நபர்களுக்கு நடுவில் பேச்சுவார்த்தை. மதா தத்லுஉ ஷம்சு ஷம்சு எப்பொழுது அந்த சூரியனாகிறது உதயமாகிறது. மத்தா என்பது இஸ்மு இஸ்திஃபாம். தத்துலுஉ ஃபியாலே முலாரியாக இருக்கிறது. தொலஅ யத்துலுஉ இது ஹாதிர் இது காயிப் வாஹித் முஅன்னஸை குறிக்கக்கூடிய சிகா. அஷம்ஸ் என்பது இதனுடைய ஃபாயிலாக இருக்கிறது. அஷம்சு தத்துலுஉ ஃபிஸ் ஸபாஹி அஷம்சு அந்த சூரியனாகிறது தத்துலுஉ உதயமாகிறது ஃபிஸ் ஸபாஹி அந்த காலை பொழுதிலே அந்த சூரியனாகிறது உதயமாகிறது. தத்துலுஉ என்பது முபுததாவாக இருக்கிறது. அஷம்ஸ் என்பது முபுததாவாக இருக்கிறது. தத்துலுஉ என்பது கபர் இன்னும் ஃபிஅலே முலாரியாக இருக்கிறது. தொலஅ யத்துலுஉ தத்துலுஉ இது காயிப் வாஹித் முஅன்னஸை குறிக்கக்கூடிய சீகா. ஹிய என்ற தமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. ஃபி ஜார் அஸ் ஸபாஹி என்பது மஜ்ரூர். ஃபி ஐயதி சாஅத்தின் தத்துலுஉ எந்த நேரத்திலே உதயமாகிறது. ஐயத்தி என்பது இது சாஅத் என்பதை கவனித்து ஐயத் என்பதாக மாறியுள்ளது. ஃபி ஜார் ஐயத்தி என்பது மஜ்ரூர் மௌசூஃப் சாஅத்தின் என்பது சிஃபத். மௌசூஃப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து
ஃபி என்ற ஜாரினோட மஜ்ரூராக ஆகிறது. ஜார் மஜ்ரூர் தஅல்லுக் தத்துலு என்பதிலே தத்துலு என்பது ஃபிஅல் முலாரியாக இருக்கிறது. தலஅ யதுல்லு இது வாயிப் வாஹித் முஅன்னஸை குறிக்கக்கூடிய சிகா. ஹிய என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. தத்துலு ஃபி ஸாஅத்தி ஸாதிஸதி 6 மணி அளவிலே உதயமாக ஆகிறது. தத்துலு என்பது ஃபிஅல் முலாரியாக இருக்கிறது. வாயிப் வாஹித் முஅன்னஸை குறிக்கக்கூடிய சிகா. ஹிய என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. ஃபி ஜார் அஸ்ஸாஅத்தி மௌசூஃப் அஸ்ஸாதிஸதி சிஃபத். மௌசூஃப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து ஃபி என்ற ஜாரினுடைய மஜ்ரூராக ஆகிறது. ஜார் மஜ்ரூர் தஅல்லுக் தத்துலு என்பதிலே. கைஃப நூரு ஸபாஹி காலையினுடைய ஒளி எவ்வாறு இருக்கிறது. கைஃப என்பது இஸ்மு இஸ்திஃபாம் ஹபர் முகத்தம். இது நூறு என்பது முலாஃப். அஸ்ஸபாஹி என்பது முலாஃப் இலைஹி. முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து முபுத்ததா கைஃப என்ற ஹபரினுடைய முபுத்ததா முஅக்கராக இருக்கிறது. அடுத்ததாக நூறு ஸபாஹி ஜமீலுன் காலையினுடைய ஒளியாகிறது பிரகாசமானதாக அழகானதாக இருக்கிறது. நூரின் முலாஃப் அஸ்ஸபாஹி முலாஃப் இலைஹி. முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து முபுத்ததா ஜமீலுன் ஹபர். ஐயு ஷைஇன் மஹ்பூபுன் லிஹாமிதின் எந்த பொருள் ஹாமிதிற்கு மிக பிரியமானதாக இருக்கிறது. ஐயு முலாஃப் ஷைஇன் முலாஃப் இலைஹி. முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து முபுத்ததா. மஹபூபுன் என்பது ஹபர். ஐயு ஷைன் என்ற முபுத்ததாவினுடைய ஹபராக இருக்கிறது. அடுத்ததாக லாம் ஜார் ஹாமிதின் மஜ்ரூர். ஜார் மஜ்ரூர் தஅல்லுக் மஹபூப் என்பதிலே. அடுத்ததாக அல் மத்ரஸத்து மஹபூபத்துன் லிஹாமிதின் அந்த பாடசாலையாகிறது மஹபூபத்துன் பிரியமானதாக இருக்கிறது. லிஹாமிதின் ஹாமிதிற்கு பிரியமானதாக அந்த பாடசாலையாகிறது இருக்கிறது. அல் மத்ரஸத்து என்பது முபத்ததா மஹ்பூபத்துன் ஹபர். லாம் ஜார் ஹாமிதின் மஜ்ரூர். ஜார் மஜ்ரூர் தஅல்லுக் மஹ்பூபத்துன் என்பதிலே. கைஃபல் ஹர்ரு அல் ஆன இப்பொழுது சூடு எவ்வாறு இருக்கிறது. கைஃப என்பது இஸ்மு இஸ்திஃபாம். இது ஹபர் முகத்தமாக இருக்கிறது. அல் ஹர்ரு என்பது முபத்ததா முஅக்கர். அல் ஆன என்பது லர்ஃபாக இருக்கிறது, நிகழ்காலத்தை குறிக்கக்கூடியது. இன்னும் ஃபதஹின் மீது மபுனியாக இருக்கிறது. அடுத்ததாக அல் ஹர்ரு அல் ஆன ஷதீதுன் இப்பொழுது உஷ்ணமாகிறது, கடினமாக இருக்கிறது. அல் ஹர்ரு என்பது முபுத்ததா. முபுத்ததா அல் ஆன என்பது லர்ஃபாக இருக்கிறது. அல் ஆன என்பது நேரத்தை தற்சமயம் என்ற நேரத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹாலுடைய நேரத்தை குறிக்கக்கூடிய ஒரு லர்ஃபாக இருக்கிறது. இது ஃபதஹின் மீது மபனியாக இருக்கிறது. ஷதீதுன் என்பது இதனுடைய ஹபராக இருக்கிறது. மன் ஜலச தஹ்தல் மிர்வஹதி அந்த மின்விசிறிக்கு கீழே யார் அமர்ந்தது. சீலிங் ஃபேனு கீழே யார் அமர்ந்தது. மன் என்பது இஸ்மு இஸ்திஃபாம். ஜலச ஃபிஅலே மாதியாக இருக்கிறது.
ஹுவ காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. ஹுவ என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. தஹ்த வர்ஃப் முலாஃப் அல் மிர்வாஹதி முலாஃப் இலைஹி. முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து ஜலச என்ற ஃபியாலை மாலியினுடைய மஃஊல் ஃபீஹியாக இருக்கிறது. ஹாமிதுன் ஜலச தஹ்தல் மிர்வஹதி. ஹாமிதாகிறவன் ஜலச அமர்ந்தான். தஹ்தல் மிர்வஹதி அந்த மின்விசிறிக்கு கீழே அமர்ந்தான். ஹாமிதுன் என்பது முபுததா, ஜலச ஹபர் ஃபியாலே மாதியாக இருக்கிறது. காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. ஹுவ என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. தஹ்த முலாஃப், மிர்வஹதி முலாஃப் இலைஹி. முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து ஜலச என்பதினுடைய மஃஊலாக இருக்கிறது. ஹாமிதுன் மின் ஐயி ஷைஇன் தஅபானுன். ஹாமிதாகிறவன் எந்த விஷயத்திலிருந்து களைப்படைந்தவனாக இருக்கிறான். ஹாமித் என்பது முபுததா, மின் ஜார், ஐயி என்பது மஜ்ரூர், முலாஃப், ஷைஇன் முலாஃப் இலைஹி. தஅபானுன் என்பது ஹாமித் என்பதனுடைய ஹபராக இருக்கிறது. மின் என்பது இந்த தஅபான் என்பதிலே தாலுகாக இருக்கிறது. ஹாமிதுன் ஹாமிதாகிறவன், தஅபானும் மினல் ஹர்ரி அந்த உஷ்ணத்தின் காரணமாக களைப்படைந்தவனாக இருக்கிறான். ஹாமிதுன் முபுததா, தஅபானுன் ஹபர் எனும் ஃபியல். இது ஹபராக இருக்கிறது. மின் ஜார் அல் ஹர்ரி மஜ்ரூர். ஜார் மஜ்ரூர் தஅல்லுக் தஅபான் என்பதிலே. பிஐயி ஷைஇன் தஷ்உரு அன்த எந்த பொருளை கொண்டு நீ உணருகிறாய். பிஜார் ஐயி மஜ்ரூர் முலாஃப் ஷைஇன் முலாஃப் இலைஹி. தஷ்உரு ஃபியாலே முலாரியாக இருக்கிறது. ஷஅர யஷ்உரு ஹாதிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. அன்த என்ற தமீர் ஆகிறது, அன்த என்பதாகிறது ஃபாயிலாக உள்ளது. அன அஷ்உரு பில் ஹர்ரி ஷதீதி. நான் அஷ்உரு நான் உணர்கிறேன். பில் ஹர்ரி ஷதீதி கடுமையான உஷ்ணத்தை கொண்டு நான் உணர்கிறேன். ஆனா முபுததா, அஷ்உரு ஹபர் ஃபியாலே முதாரியாக இருக்கிறது. முத்தகல்லிம் வாஹிதை குறிக்கக்கூடிய சீகா. அன என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. பீஜார் அல் ஹர்ரி மஜ்ரூர் மௌசூஃப் அஷ்ஷதீதி சிஃபத். மௌசூஃப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து ஜாரினுடைய மஜ்ரூராக ஆகிறது. ஜார் மஜ்ரூர் தாலுக் அஷ்உரு என்பதிலே தாலுக்காக இருக்கிறது. மதா தஷ்உரு பில் ஹர்ரி ஷதீதி எப்பொழுது கடுமையான உஷ்ணத்தை கொண்டு நீ உணர்ந்தாய். மதா என்பது முபுததா, மதா என்பது இஸ்மு இஸ்திஃபாம். தஷ்உரு என்பது ஃபியாலே முதாரியாக இருக்கிறது. ஷஅர யஷ்உரு என்பதிலிருந்து. பீஜார் ஹர்ரி என்பது மஜ்ரூர் மௌசூஃப் அஷ்ஷதீதி சிஃபத். மௌசூஃப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து ஜாரினுடைய மஜ்ரூராக ஆகிறது. ஜார் மஜ்ரூர் தாலுக் தஷ்உரு என்பதிலே. அஷ்உரு பில் ஹர்ரி ஷதீதி ஃபிஷ்ஷம்சி. அஷ்உரு நான் உணர்கிறேன். பில் ஹர்ரி ஷதீதி கடுமையான சூட்டை கொண்டு நான் உணர்கிறேன். ஃபிஷ்ஷம்சி சூரியனிலே இருக்கின்ற. அஷ்உரு என்பது ஃபியாலே முதாரியாக இருக்கிறது. ஷஅர யஷ்உரு இது முத்தக்கல்லிம் வாஹிதை குறிக்கக்கூடிய சீகா. அன என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. பீஜார் அல் ஹர்ரி மஜ்ரூர் மௌசூஃப் அஷ்ஷதீதி சிஃபத். மௌசூஃப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து ஜாரினுடைய மஜ்ரூராக ஆகிறது. ஜார் மஜ்ரூர் தாலுக் அஷ்உரு என்பதிலே. ஃபி ஜார் அஷ்ஷம்சி என்பது மஜ்ரூர். ஜார் மஜ்ரூர் தாலுக் அஷ்உரு என்பதிலே. ஆக இத்தோடு இந்த தம்ரீன் ஆகிறது, முழு தம்ரீன் ஆகிறது, பயிற்சி ஆகிறது முடிவடைந்தது. இதற்கு பின்பாக வரக்கூடிய பாடத்தை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவிலே நாம் காண்போம்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.